Hey guys, welcome to Cinematics. Netflixல தமிழ் டப்பிங்ல ஒரு பக்கா சர்வைவல் த்ரில்லரான ஸ்குவிட் கேம் சீரிஸ் 2021ல ரிலீஸ் ஆச்சுங்க. அதோட சீசன் 2 ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சீசன்ல 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு எபிசோடும் 1 hour டியூரேஷன்ல ஓடும். இந்த சீசனோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. 456 பிளேயர்ஸ்ல உயிரோட தப்பிச்ச ஒரே ஆளான கீஹன் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸா ஸ்குவிட் கேம்னால பல அப்பாவி உயிர்கள் பறி போகுது. இதனால ஸ்குவிட் கேமை ஸ்டாப் பண்ணணும்னு ஒரே குறிக்கோளோட பயணிச்சிட்டு இருக்காரு. இதுக்காக லோக்கல்ல ஒரு டீமும் ஹையர் பண்ணி கேமுக்காக ரெக்ரூட் பண்றவங்கள தேடுறாரு. அந்த ரெக்ரூட்டர் மூலியமா இந்த கேமை ரன் பண்ற மாஸ்டர் மைண்டான ஃப்ரண்ட்மேன்ட்ட பேசுற வாய்ப்பும் ஹீரோக்கு கிடைக்குது. இந்த கேமை கண்டிப்பா நான் நிறுத்துவேன்னு ஹீரோ வில்லன்ட்ட சவால் விட, உன்னை கேம்குள்ள இறக்கி விடுற முடிஞ்சா நிறுத்திப்பான்னு சவால் விட, இதுக்கப்புறம் கேம்குள்ள போற ஹீரோ தன் குறிக்கோள் அடைஞ்சாரா இல்லையான்றது தாங்க இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2. இந்த சீரிஸோட கிரியேட்டரான வாங் டாங் ஹியூக் ஒரு ப்ராப்பரான சீக்குவலே எழுதியிருக்காருங்க. சீசன் 1 ஹிட் ஆனதுனால சும்மா ஏதோ ஒரு சீக்குவல் எடுப்போம்னு இல்லாம ரைட்டிங் வைஸ் பக்காவா எழுதியிருக்காரு. அந்த சீசன் 2 முடியல, சீசன் 3 தாங்க கன்க்ளூஷனாவே இருக்கு. ஹீரோட கேரக்டர் ஆர்ட் செமையாவே பண்ணியிருக்காரு. அவரோட ஹியூமனிட்டி, எமோஷன்ஸ் எல்லா ஃபீல்ஸையுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு ஆக்டர் லீ ஜங் ஜோ. ஹீரோட மெயின் பிளாட் கூட மிச்சம் இருக்கிற 455 பிளேயர்ஸா அம்மா பையன், லவ்வர்ஸ், பிரெக்னன்ட் விமன், ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எல்லா எமோஷன்ஸுமே சீசன் 1 மாதிரி இங்கேயும் நமக்கு கன்வே பண்றாங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குங்க. அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண விதமும் பிரமாதம்னே சொல்லலாம். வில்லனுக்குமே நல்ல கேரக்டர் ஆர்ட் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு அடுத்து அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நோட்டபிளா இருந்துச்சு. அண்ட் இந்த சீசன்லயுமே நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வியூவர்ஸ் ஆன நம்மளுக்கு ஷாக்கோட ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கொடுத்துச்சு. இதுல உள்ள கேம்ஸ்லாம் சீசன் 1ல எப்படி நமக்கு சீட்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்களோ இதுலயும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னா, சீசன் 1ல கேம் விளையாடும் போது ஹாரர் மியூசிக் போட்டு நம்மள செமையா பயமுறுத்தி இருப்பாங்க. பட் இந்த சீசன்ல கொஞ்சம் ஃபீல் குட் மியூசிக் போட்டு நம்மள கம்மியா பயமுறுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு சீனையும் எந்த மூட்ல கன்சியூம் பண்ணணும்ன்றத பிஜிஎம்ஸ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுதுங்க. அந்த வகையில எமோஷனல் சீன்ஸ், த்ரில்லிங் சீக்வன்ஸ் எல்லா சீன்ஸுக்குமே ஆப்டாவே மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 hours ஓடக்கூடிய சீரீஸ்ன்றதால சில இடங்கள் லாக்ஸ் இருக்கதாங்க செய்யுது. ஸ்குவிட் கேம்குள்ள வந்த ஹீரோவை வெளில ஒரு டீம் தேடும், அதெல்லாம் எங்கேஜிங்காவே இல்லைங்க. அண்ட் லாஸ்ட் எபிசோடும் டைம் டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஒரே சீக்வன்ஸை ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. கேம் சீக்வன்ஸ் மாதிரியே லாஸ்ட் எபிசோடையுமே இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கலாம். இந்த சீசனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் சீக்வலான ஸ்டோரி, என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே, டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட், இந்த வேர்ல்டை பில்ட் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செம்ம கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் அதிகமாக இருக்கிறது சில இடங்களில் லேக் ஆகுதுங்க. லாஸ்ட் எபிசோட் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டியிருக்கலாம். ஓவராலாக ஒரு தரமான சீரிஸோட சீக்வலான இந்த செகண்ட் சீசன் ஒரு வொர்த் வாட்ச் தாங்க. சீசன் 1 விட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் சீசன் 3 த கன்க்ளூஷன் பார்க்கறதுக்காக இந்த சீசனை பார்க்கணும். So don't miss out the suspenseful survival thriller of Squid Game Season 2. Cinematics rating for the series is 8 out of 10. Thank you guys.